இப்போ நாங்கள் இந்த சுறா மீனில் வரையும் அரைச்ச கரையும் தான் செய்ய போகிறோம். முதல்ல வரைக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறோம், என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அரைச்ச கறி எப்படி செய்ய போகிறோன்னு சொல்ல போகிறேன். வரைக்கு வந்து நாங்கள் முருக்கமில மெயினாக சேர்ப்போம். முருக்கமில போட்டால் நல்ல ஒரு டேஸ்டாகவும் சத்தாகவும் இருக்கும். அதோட சுறா மீன் எடுத்து வச்சுருக்கிறோம், இதை அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அதோட வரைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாய், பெருஞ்சீரகம், உள்ளி, வெங்காயம், கருவேப்பமிலை இதெல்லாம் தாளித்து போடுறதுக்கு வரையோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் அரைச்ச கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பார்க்க, அதோட வரைக்கு வந்து தேங்காய் பூவும் சேர்த்து கொள்ளணும். தேங்காய் பூ, உப்பு, தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அடுத்ததாக அரைச்ச கறிக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகாய், மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மல்லி, மஞ்சள், உள்ளி வந்து கொஞ்சம் கூட, மஞ்சளும் உள்ளியும் கொஞ்சம் கூட பாவிச்சேன் எல்லாம். அதோட நான் தேங்காய் பூவும் சேர்த்து தான் அரைச்சி எடுக்க போகிறேன். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முருக்கமில் எடுத்து உருவி எடுத்துக்கொள்ளுறோம். இது வந்து இப்போ நாங்கள் உடனடியாக எங்களோட மரத்தில் பிடிங்கின ஃப்ரெஷ்ஷான முருங்கையில் தான் நாங்கள் வந்து அதை வடிவாக துப்புரவாக்கி நீட்டாக அந்த சின்ன சின்ன இதுகள் இல்லாமல் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக அதை உருவின முருங்கை இலையை சின்ன சின்னனா கட் பண்ணி தான் நாங்கள் இந்த வரைக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறோம். முழுமையாகவும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். இப்போ நாங்கள் மீன் வடிவாக வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே இந்த வெட்டி வச்சுருக்கிறது வந்து கறிக்கும். இது வந்து நாங்கள் இப்போ உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து அவிய விட போகிறோம். வரைக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே பிரட்டிட்டு அவிய விட போகிறோம். இப்போ உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நாங்கள் வர செய்கிறதுக்குரிய மீனுக்கு பிரட்டியாச்சு. இதை இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீனை அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்ட மீனோட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியையும் விட்டு அவிய விட போகிறோம். இது அவியட்டும். நாங்கள் இனி கறி செய்கிறதுக்குரிய ஒழுங்குகளை செய்வோம். இப்போ நாங்கள் மீன் கறி தான் செய்ய போகிறோம். அங்கால வரைக்குரிய மீன் அவிஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ சட்டி ஹீட் ஆகிட்டு இனி நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம். இது நல்லெண்ணெண்டா நல்ல தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு நல்ல எண்ணெய் சூடாகிட்டு இந்த டைம் நாங்கள் வெட்டி எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை போடுவோம். போட்டு கொஞ்சம் பதங்க விட்டுட்டு கொஞ்சம் இதில் இப்போ எங்களுக்கு வெங்காயம் வதங்கி கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளியை விட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ எங்களுக்கு புளியும் சேர்ந்து கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஓகே, உப்பையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும் கொஞ்சம். இப்போ எங்களுக்கு கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த கலவையை இதோட சேர்த்து கொள்ள போகிறோம்.
அதையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். இப்போ எங்களுக்கு இந்த அரைச்ச கூடும் சேர்ந்து நல்ல வடிவாக வெந்து பொங்கி கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீனை இதோட சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ எங்களுக்கு இங்கே அவிய வச்ச மீன் அவிஞ்சிட்டு தான் இருக்க பார்ப்போம். ஓகே, அவிஞ்சிட்டு இனி அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு வேற இறக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கறி நல்லா கொதிச்சு நல்ல வாசம் வருது. அதே நேரம் நல்ல திக்காக இருக்குது கறி. இனி நாங்கள் இதை இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வர செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல காய்ச்சியை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எங்களுக்கு சட்டி நல்லா சூடாகிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட போகிறோம் தாளிக்கிறதுக்கு. ஓகே, எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம். அதோட உள்ளி வெட்டி வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததா செத்தல் மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்வோம். ஓகே, கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கி கொண்டு வருகிறது. இந்த டைம் நாங்கள் எடுத்து வச்சிருந்த பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்வோம். இது வந்து ஆரம்பத்திலே போடையில் கொஞ்சம் கருகின தன்மையாக வந்துடுமெண்டபடியாக வெங்காயம் உள்ளி வதங்கி வரைக்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. இப்போ நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் தாளித்து கொள்றதுக்கு. வதங்கி கொண்டு வருது. இப்போ இந்த டைம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த முருக்கமில எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த வரைக்கு முருக்கமில போட்டால் தான் இந்த வரை நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தனியை செய்கிறத விட முருக்கமிலையோட சேர்த்து செய்ய சத்தும் கூட அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு நல்ல வடிவாக முருக்கமிலையும் சேர்ந்து வதங்கி வந்துட்டு நாங்கள் ஒன்றாவே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வதங்க விடலாம். நான் ஒன்றா போட்டு காட்டினேன் உங்களுக்கு. அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த மீன் இந்த தக்கை ரவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். முள்ளுகளை கொஞ்சம் புறம்ப எடுத்துட்டு தனித்தசை அதையும் இதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு நல்லபடியாக வதங்கி கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ள போகிறோம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம் நாங்கள் உப்பு கணக்காக இருக்கான்னு ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே மீனுக்கு உப்பு போட்டபடியாக காணுமென்னு சொன்னால் ஓகே. எங்களுக்கு கொஞ்சம் காணாமல் இருக்கிறபடியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு அந்த உப்பே காணுமென்னு சொன்னால் அதோடையே அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கி கொள்ளலாம்.
இப்போ எங்களுக்கு இந்த சுறா மீன் வர ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இறக்கி பரிமாறிக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சுறா மீனில் அரைச்சி வச்ச குழம்பும் சுறா மீனில் வரையும் ரெடி ஆகிட்டு நாங்கள் செய்த இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.